வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Vivo V21e தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Vivo V21e 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு டைனமிக்கான ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் V21e. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து Vivo V21e வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து ஃபோனை கடைசியாக பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு மில்கி டிரான்ஸ்பரண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா Vivo ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் சார்ஜர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் 44 வாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசெண்டாக விவோவில் வர டேட்டா கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய கேபிள்லே வந்து எத்தனை வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 44 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ். ஸோ Vivo V21e வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறையா ஃபோன்ஸில் வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுக்கறதே இல்லை, சார்ஜரே கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது V21e வந்து ஒரு ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கடைசியாக நம்ம வந்து ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோனை வந்து அழகாக ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ Vivo V21 பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கசன்னு வந்து கேமராஸ் கொடுத்துருப்பாங்க. 4 கேமரா இருக்கும், 3 கேமரா இருக்கும். இதில் வந்து ரொம்ப டீசெண்டாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் வந்து அந்த கேமராவுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் Vivo V21e பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுறதே ஸ்லிம்மான மொபைல் அப்படின்னு தான். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட் கம்மியாகவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பாடி வைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, சி டைப். அண்ட் உங்களுக்கு வந்து சிம் ட்ரேவும் கீழே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து சிம் 1 வைக்கலாம், பாட்டமில் பார்த்தீங்கன்னா எய்தர் சிம் 2 வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Vivo V21eல என்ன மாறுபட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இப்போ பெரும்பாலும் வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இயர்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்ஃபோன் ஜாக் வந்து 3.5mm மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா iPhone 3G அது மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்து மேலே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில மாடல்ஸ்லாம் மேலே வந்துட்டு இருந்தது. மேலே இயர்ஃபோன் ஜாக் இருக்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஃபோன்லாம் வந்து ஏதாவது கேம்லாம் விளையாடுறீங்கன்னா ஈஸியாக இப்படி போயிடும். அண்ட் அது இல்லாமல் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.44 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது லெட்ஸ் ஆன் Vivo V21e. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் விவோவில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM ப்ளஸ் 3GB மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB மெமரி இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 11ஓட வருது. அண்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 GHz Dimensity 700 Octa-core ப்ராசருங்க.
ஃபன் டச் ஓஎஸோடு வருது. ஃபன் டச் ஓஎஸ்ங்கிறது வந்து விவோட எக்ஸ்க்ளூசிவ் ஓஎஸ். ஸோ ஓவரால் வந்து கண்டிப்பாக ஃபோன் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விவோவில் பார்த்தீங்கன்னா வி சீரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான சீரிஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா விவோ V21 வந்தது, விவோ V21 ப்ரோ வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா விவோ V21e வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.44 இன்ச் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek MT6833 Dimensity 700 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் அண்ட் 128GB மெமரி வேரியண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் ப்ளஸ் 3GB ரேம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தராங்க. அதாவது உங்களுடைய மெமரி வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துக்கும். ஸோ 8+3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 11GB ரேம் அப்படின்னு தான் சொல்லணும். 11GB ரேம் அப்படின்னு இருக்கும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக எந்த கேம்னாலும் ஈஸியாக விளாட முடியும். அண்ட் ரெசல்யூஷன் வைஸ் நீங்கள் வந்து வச்சே விளாடலாம் நிறைய கேம்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். விவோ V21e பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னதான் ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் ரேம் ஆப்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ராசரும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவோ V21e வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வருதுங்க. இதுதான் இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன். அதனால் ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கணுமோ ப்ராசஸர் அண்ட் டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் வந்து ஆவரேஜாக கேம்ஸ் விளாட்றதுக்கும் சரி, அது இல்லாமல் எந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விவோ V21e உடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் கேமரா செட்டப்போட வருதுங்க. இப்போ வர ஃபோன்ஸ் நிறையா ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் தான் வருது, ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வருது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 2 கேமராமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சல் AI நைட் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லோ லைட்லாம் வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா வரும், வீடியோஸும் நல்லாவே வரும். இன்னொரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 4K வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து டூயல் வீடியோ எடுக்கலாம். அதாவது ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா வரும், இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி கேமரா வரும். ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இது வந்து இப்போ லேட்டஸ்டான ஃபோன்ஸில் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஃபோன்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷன். ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 2 சைடு நடக்கிறதையும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 மெகா பிக்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் செல்ஃபி கேமராவில். ஏன்னா நீங்கள் வந்து மிட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஐரன் போயிட்டீங்கன்னா கூட நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதில் வந்து 32 மெகா பிக்சல் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ வீடியோ காலிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் செல்ஃபீஸில் எடுக்கிற ஃபோட்டோஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விவோ V21e 5G உடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும்போதே தெரியும் கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பேட்டரியோட சைஸ் பெருசாக உங்களால் வந்து ஃபோன் வந்து ஸ்லிம்மாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் 4000 mAhங்கிறது கண்டிப்பாக டீசென்ட்டான ஒரு ஸ்பெக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 0 to 100 ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து சார்ஜ் போடணுன்னா கூட ரொம்ப நேரம் சார்ஜ் போட தேவையில்லை. அண்ட் 4000 mAh அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 day கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் வந்து வெறும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறீங்க, இல்லைனா வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, கேம்ஸ்லாம் ஜாஸ்தி விளாட மாட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 day to 2 days வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம விவோ V21e 5G வந்து உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் ஒரு அமேசிங்கான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வந்து விவோ V21 வந்து வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலோ அவங்களாம் கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் விவோ V21 மாதிரியே ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விவோ V21e தான் நல்ல சாய்ஸ். ஏன்னா இது வந்து விலையில் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இதில் வந்து எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க. உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் ரேமும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப லேட்டஸ்டான ஃபீச்சர். அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டூயல் வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோனும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விவோ V21e 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க, டார்க் பர்ல் அண்ட் சன்செட் ஜாஸ். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8
8GB RAM in 128GB வேரியன்ட் டார்க் பேர்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வேரியண்ட்டுமே வந்து நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.